வணக்கம் நண்பர்களே, என் பேர் மோகன். கார்ப்பரேட் வேர்ல்ட் சேலஞ்சஸ், தனியார் துறை பெருநிறுவனங்களில் நாம் சந்திக்கும் சவால்களை பற்றின காணொளி தொடருது. இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு சிவி. என்னடா சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் வர வேண்டிய டாபிக் ரொம்ப லேட்டா வருதுன்னு பார்க்கலாம். ரிகார்ட்லெஸ் இது ஒரு முக்கியமான டாபிக். இது சிவில என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி சிவில என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாதுன்றது, என்னென்ன விஷயம்லாம் செய்யக்கூடாதுன்றது பார்க்கலாம். சிவியோட ஃபார்மேட் எப்படி இருக்கணும், அதை டிசைன் எப்படி பண்றதுன்னு ஒரு தனி எபிசோட் பண்ணலான்னு இருக்கேன். அதை பத்தி தனியா பேசுவோம். முதல்ல செய்யக்கூடாத விஷயங்கள் என்னன்னா, முதல்ல இன்னொருத்தரோட சிவில இருக்கிற அதை கட் அண்ட் பேஸ்ட் பண்ணாதீங்க. அவங்களோட ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க, ஆனா அவங்களோட கண்டென்ட் அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க செய்யாத ஒரு விஷயத்த நல்லா இருக்குன்றதுனால நீங்க செஞ்சதா எழுதுனா அது இன்டர்வியூல மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது, உங்களோட கெரியர்ல ஏதாவது கேப்ஸ் இருந்ததுன்னா, அதாவது ஜனவரியில் ஒரு வேலையை விட்டீங்க, ஏப்ரல்ல தான் இன்னொரு வேலைக்கு சேர்ந்தீங்க, மத்தியத்தில் ஒரு 2 மாசம் கேப் இருந்ததுன்னா அது இருக்கட்டும், பரவாயில்ல. எந்த கம்பெனியுமே கண்டினியூஸா நீங்க வேலை செஞ்சிருக்கணும் எதிர்பார்க்கல. நீங்க சொல்லலாம், ஐ டுக் a 2 months break, I was searching for a job சொல்லலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு போன கம்பெனியில் நீங்கள் மார்ச் வரலும் வேலை செஞ்சதா இழுத்து விட்டு அதை சிவியை, அப்புறம் கம்பெனி ஹெச்ஆர் சர்டிஃபிகேட் கொண்டு, அது ரெஃபரன்ஸ் லெட்டர் கொண்டு வா, இல்லை பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொண்டு வா, உங்க சேலரி வந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு மார்ச் வரலும் கேட்டால் நீங்கள் மாட்டிப்பீங்க. இப்போ அப்ளிகேஷன் ஜாஸ்தியானதுனால ஹெச்ஆர் கம்பெனிஸ்லாம் யோசிக்கிறாங்க என்னென்னலாம் செஞ்சு ஸ்ட்ரிக்டாக ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி யோசிக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி விஷயத்த ஈஸியாக மாட்டிப்பீங்க. ஓகே, 2 மாதம் கேப் இருந்தது, நான் ஏன் அங்கே கையில் வேலை இல்லாமல் வேலையை விட்டேன், இல்லை கிடைச்சோன்னு நம்பி விட்டேன், கிடைக்கல, அதனால 2 மாதம் வீட்டில் இருந்தேன், பரவாயில்ல, கேப்பில் இருந்தேன், நோ ப்ராப்ளம். மூணாவது, பொய்யான அகடமிக் குவாலிஃபிகேஷன் இல்லை டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனை காமிக்காதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த டிகிரி வாங்கிடலாம், அந்த டிகிரி வாங்கலாம், போலியான சர்டிஃபிகேட்ஸ், போலியான குவாலிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் வாங்கி போட்டுடுறாங்க. அதுவும் நீங்கள் ரொம்ப மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். நீங்கள் அந்த பர்டிகுலர் வேலைக்கு அப்ளை செஞ்சுருக்கீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு திறமை இருக்குன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், அந்த வேலையை செய்ய முடியும்னு நம்பிக்கை இருந்தால், உங்களுடைய சான்றிதழ்கள் மட்டும் ஒரு தடையாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இன்டர்வியூவில் நீங்கள் அதை தெளிவுபடுத்தலாம். சார், நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் என்கிட்ட இருக்குது, ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது ரிலேட்டட் டிகிரி என்கிட்ட இல்லை, இது ஓகேவா நீங்கள் அவங்களுக்கு கேட்டிங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, ரேதர் தேன் ஒரு பொய்யான ஒரு சர்டிஃபிகேட்டோ ஒரு குவாலிஃபிகேஷனோ காமிக்கிறதுக்கு பதிலாக. நாலாவது, நீங்கள் என்ன விஷயங்களை நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதில் நேர்மையாக இருக்கணும். ஆனஸ்டி சிவியில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றது உங்கள் இன்டர்வியூவில், நீங்கள் டெலிஃபோனிக் இன்டர்வியூலையோ இல்லை திடீர்னு உங்களை நாளைக்கு காலையில் இன்டர்வியூக்கு வான்னு கூப்பிட்றாங்க, நீங்கள் பேசுகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஆனஸ்ட் சிவி. ஏன் அப்படின்னா, நீங்கள் 4 கம்பெனி 4 விதமான சிவிகள் அனுப்பிச்சிருப்பீங்க. எந்த கம்பெனிக்கு இந்த சிவி போச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, எந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு இன்டர்வியூ வருதுன்னு ஞாபகம் இருக்காது. அப்போ அவங்க கூப்பிட்டு கேட்கும்போது நீங்கள் சொல்கிறதுக்கும் நீங்கள் எழுதுனதுக்கும் ரொம்ப கான்ட்ரடிக்ஷன் இருக்கும். முடிஞ்ச அளவு செஞ்சதை எழுதிருந்தீங்கன்னா, உண்மையான விஷயங்களை நீங்கள் கோத்திருந்தீங்கன்னா அந்த சிவியில், அதை பற்றி உங்களுக்கு பேசுகிறதுக்கு தடையே இருக்காது. ராத்திரி 1 மணிக்கு உங்களுக்கு கால் வந்துன்னு வச்சுங்க, வேறு கண்ட்ரிலேருந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க, டைம் ஜோன் டிஃப்ரென்ஸில் உங்களுக்கு ராத்திரி 1 மணிக்கு கால் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் அப்போ உட்காந்து பேசிகிட்டே இருக்கலாம் தொடர்ந்து. நீங்கள் ஏன்னா நீங்கள் என்ன எழுதுவீங்கன்றது உங்களுக்கு தெரியும், அது எல்லாமே நிஜம். 5வது ஒரு விஷயம், தெரிஞ்சவங்களே ரெஃபரன்ஸாக கொடுக்கறது. சிவியில் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு யார் நல்ல ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்றதை நினச்சி கொடுக்குறோம் நம்ம. அதனால என்ன ஆகுது, அவங்களோட வேலை செஞ்சிருக்காட்டா கூட நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியதாக போகுது. முடிஞ்ச அளவு இந்த ரெஃபரன்ஸ் கொடுத்தவங்களுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம், சார் உங்கள் பேரை ரெஃபரன்ஸாக கொடுத்துருங்க சார், நீங்கள் ஃபோன் வந்தால் நல்லா சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனாலும் அவர் என்ன பண்ணுவார், அந்த மாதிரி எத்தனை பேருக்கு அவர் ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரோ பாவம், ஃபோன் வரும்போது நீங்கள் டெக்னிக்கல் மேனேஜர்னு சொல்லியிருப்பீங்க, அவர் டெக்னிக்கல் இன்ஜினியர்னு சொல்லிடுவார். நீங்கள் 3 வருஷம் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சால் சொல்லியிருப்பீங்க, அவர் 2 வருஷம் சொல்லிடுவார். இப்படி ஏதாவது குட்டையை குழப்பி இன்ஃபர்மேஷன் கோரிலேட் ஆகலைன்னா கூட உங்களோட ரெஃபரன்ஸோட கிரெடிபிலிட்டி அஃபெக்ட் ஆகிடும். 6வது,
பாயிண்ட்டு, வேலைக்காக நீங்கள் சிவியை மாற்றி மாற்றி நீங்கள் பண்ணாதீங்க. உங்களோட திறமைக்கும் உங்களோட அனுபவத்துக்கும் தகுந்த வேலைக்கு நீங்கள் உங்களை பொசிஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி 4-5 வருஷன் ஆஃப் சிவிஸ் எழுத வேண்டிய அவசியம் இருக்காது உங்களுக்கு. கவரிங் லெட்டர் நீங்கள் மாற்றலாம், வேலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கவரிங் லெட்டர் மாற்றலாம். ஏன்னா நீங்கள் எப்படி உங்களுடைய எக்ஸிஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு புது வேலைக்கு நீங்கள் பொசிஷன் பண்ணிக்கிறீங்கன்ற விஷயம் அந்த கவரிங் லெட்டரில் இருக்கலாம், தப்பில்லை. இந்த சிவியில் வந்து எல்லா விஷயங்களுமே கொடுத்துட்றதா இல்லை கொஞ்சம் கேப் விட்டுட்டு கொஞ்சம் இன்டர்வியூக்காக வச்சுக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கொஸ்டின். இதுவும் ஒரு டிபேட்டபிள் டாபிக் தான். இது வந்து கம்பெனி டிஃபர் ஆகுது இந்த எக்ஸ்பெக்டேஷன். சில ஹெச்ஆர் மேனேஜர் சொல்கிறாங்க எங்களுக்கு 6 பேஜ் 7 பேஜ் சிவிஸ் ஓகே, ஏன்னா நாங்கள் இன்டெப்த்தாக ஸ்டடி பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து கூப்பிடுவோம் அப்படின்றாங்க. சில பேர் சொல்கிறாங்க எங்களுக்கு நிறையா சிவி வருது, எங்களுக்கு டைம் இருக்க மாட்டேது, எங்களுக்கு 2 பேஜ் சிவி தான் வேணும் இருக்குது. நான் சொல்லுவேன் சில டைம் நீங்கள் 2 சிவியும் அனுப்புங்க, பேஸ்ட் ஆன் த டைம் அவைலபிலிட்டி லெட் தம் செக். ஆனால் 2 சிவிலையும் கன்சிஸ்டன்சி இருக்கணும். நீங்கள் எழுதும் போதே சிவி 2 பேஜர் சிவி இன் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா லெட் தம் கோ த்ரூ இட். அந்த சிவி பயோடேட்டா ரெஸ்யூமே இந்த 3 வார்த்தைகளுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு இன்டர்நெட்டை தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். விட்டுருங்க. ஓவரால் நம்ம பயோடேட்டா சிவி ரெஸ்யூமே எல்லாம் ஒன்றை வச்சு பேசுவோம். இல்லாட்டா இது 3 கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது. பொதுவாக நம்ம பேச போகிறது என்னென்னா, நம்ம ஒரு வேலைக்கு அப்ளிகேஷனுக்காக நம்மள டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம், அதுதான். இப்போ நீங்கள் மிட் கேரியர் பொசிஷன் இருக்கீங்க, நீங்கள் மேனேஜரல் ஜாபில் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் மேனேஜ் பண்ண டீம் சைஸு, உங்கள் பாஸ்டில் உங்களோட மேனேஜ்மெண்ட் திறமைகள், டீம் மேனேஜ்மெண்ட் எப்படின்றத பற்றி கொஞ்சம் ரெஃபரன்சஸ் கிளியராக கொடுத்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடியும் மேனேஜராக இருந்திருக்கீங்கன்றதை பற்றி அவங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். எவ்வளோ ஒரு 40-50 பேர் டீமை மேனேஜ் பண்ணியிருக்கேன், 100 பேர் டீமை மேனேஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற தகவல் அங்கே கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் டெசிக்னேஷன் மாத்திரம் சில டைம் சஃபிஷியண்ட்டாக ஹைலைட் பண்ணாத விஷயத்த இந்த டிஸ்கிரிப்ஷன் அவங்களுக்கு புரிய வச்சிடும். ரீஜனல் மேனேஜர்னு போடுறீங்கன்னு வச்சிங்களேன், அந்த கம்பெனிக்கு ரீஜன் ஒரே ஒரு ரீஜனு, அதில் நீங்கள் ஒரே ஒரு ஆஃபீஸ், அதில் ஒரே ஒரு ரீஜன் மேனேஜர், உங்களுக்கு கீழே யாரும் இல்லை, பாக்கியெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னா கூட ரீஜனல் மேனேஜர்ன்றது ஒரு பெரிய ரெவென்யூ பொசிஷன் பவர்ஃபுல்லாக இருந்தால் கூட மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபைல் படி அது ஒன்றும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு கீழே யாருமே இல்லை மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு ஆகிடும். அதனால் ரீஜனல் மேனேஜர் ஐ வாஸ் மேனேஜிங் 100 people அப்படின்னு அந்த கிளாரிட்டி கொடுக்கணும். நீங்கள் ப்ராஜெக்ட் ரெஃபரன்சஸ், நீங்கள் எந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்ஸுக்குள்ள வேலை செஞ்சுருக்கீங்க, அதோட சேலஞ்ச் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன, அதை நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணீங்கன்றதை ஒரு ப்ரீஃபாக எழுதுனீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி ப்ராஜெக்டில் முன்னாடி வேலை செஞ்சுருக்கீங்கன்ற ஐடியா அவங்களுக்கு கிடைக்கும். ப்ராஜெக்ட் ரெஃபரன்ஸ் பற்றி பேசணும். டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ், எந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு ஒட்டின டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் அது ஆட் பண்ணுங்கள். ட்ரைனிங், அது ரிலேட்டடாக நீங்கள் இது வரலும் எந்தெந்த உங்களோட வேலைக்கு ஒட்டிய ட்ரைனிங் பண்ணீங்க, காசு கொடுத்து வெளியிலேருந்து என்ன ட்ரைனிங் பண்ணீங்க, உங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்காக அதை எழுதுங்க. இது 2 பேஜில் எவ்வளோ கவர் பண்ணுறது, 6 பேஜில் எவ்வளோ கவர் பண்ணுறதுன்றது வந்து நம்ம எப்படி ஃபார்மேட் பண்ணுறோம், எப்படி கண்டென்ட்டை போடுறோன்றதுல இருக்குது. ஸோ உங்களை பற்றின விவரம், நீங்கள் எந்தெந்த கம்பெனியில் வேலை செஞ்சீங்க சீக்வென்ஷியலாக ஃப்ரம் த ரிவர்ஸ் ஆர்டர், லேட்டஸ்ட் கம்பெனி ஃபர்ஸ்ட், உங்களோட அகாடமிக் குவாலிஃபிகேஷன், உங்களோட டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்கள் அட்டென்ட் பண்ண ட்ரைனிங், நீங்கள் ப்ராஜெக்ட்ஸோட விவரங்கள், ரெஃபரன்சஸ், இதெல்லாம் கவர் பண்ணிங்கன்னா கம்பேக்டாக ஐ திங்க் 2 to 3 பேஜஸில் நீங்கள் உங்களோட இதை ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். அந்த சிவியோட மேலே உங்களோட ஃபோட்டோ போடுங்க. அந்த சிவியோட ஸ்டார்டிங்கில் 1-2 லைனில் உங்களோட கெரியர் அப்ஜெக்டிவ் என்ன, நீங்கள் உங்களோட ஃப்யூச்சர் என்ன, நீங்கள் எப்படி உங்களை 3-4 வருஷத்துலேருந்து இப்போ இங்கேருந்து 3-4 வருஷத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறதா நீங்கள் எதற்கு பார்க்க போகிறீங்க, உங்களுடைய வளர்ச்சி பாதை என்ன, வாட் இஸ் யுவர் ரோட் மேப் அப்படின்றத பற்றி ப்ரீஃப் பண்ணுங்க. இது ஒரு புறம்.
என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, சார் Naukri.com, அந்த monster.india.com இந்த மாதிரி நிறைய ஃபேமஸ் ஜாப் சைட்ஸ்லாம் போட்டிருக்கேன் சார், யாருமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க சார். இந்த ஜாப் சைட்ஸ் வந்து 2 வகையாக செயல்படுது. ஒன்று வந்து கம்பெனிஸ் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் ஜாப் சீக்கர்ஸ் நம்மள மாதிரி வேலை தேடுற ஆளுங்க அதில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்கள பற்றி விவரங்கள் போடுறாங்க. அந்த ஜாப் கொடுக்குற கம்பெனி வந்து அவரோட HR மேனேஜர்ட்டு இந்த அக்கௌண்ட் இருக்கும், அவர் லாகின் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பார் எந்தெந்த ப்ரொஃபைல் நம்ம கம்பெனிக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு. நாம் எந்தெந்த ஓப்பனிங்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அப்ளை பண்ணிட்டு இருப்போம். இதில் 2த்துல என்ன கேப்னா, பெரிய கம்பெனிக்கிட்ட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் CV வேற ரூட் மூலமாகவும் வந்துட்டு இருக்கும், ப்ளஸ் அவங்க இதுலேயும் சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. நாம் சிவியை இதில் அப்டேட் பண்ணிட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வேலைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. நம்ம உட்காந்து ஒவ்வொரு வேலைக்கும் அப்ளை பண்ணணும். CV ஆல்ரெடி நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க, ஆனால் அந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும், அப்போ தான் அவங்களுக்கு அந்த கால் வரும். இது என்ன கேட்டிங்கன்னா, இந்த ப்ராசஸ் இட் செல்ஃப் இஸ் நாட் வெரி ரிசல்ட் ஓரியன்ட். இப்போ இருக்கிற மார்க்கெட் ட்ரெண்டில் ரெஃபரல் மூலமாக போகிறது தான் ஒரு சிறந்த வழி, வேலை தேடுறதுக்கான சிறந்த வழி. இப்போ பெரிய கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய் 10,000 ரூபான்னு சொல்லிட்டு அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கே ரெஃபரல் ஃப்ரீயாக தராங்க. ஏன் அப்படின்னா HR டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்க இது HR கம்பெனிஸ் ரெக்ரூட்மெண்ட் கம்பெனிஸ் கொடுக்க வேண்டிய பணத்தை அவங்க இப்படி கொடுத்துட்றதா நினைக்கிறாங்க. தெரிஞ்சவங்க மூலமாக வந்தால் அந்த ஆளோட ரெஃபரன்ஸு இன்னும் கிரெடிபிளாக இருக்கும், அவர் வர்றவர் வந்து நம்ம கம்பெனியில் இன்னும் நீண்ட நாள் வேலை செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கையும் கம்பெனிக்கு இருக்குது. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸோ ஒரு நல்ல கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்னா அவங்க மூலமாக உங்கள் CV பொசிஷன் பண்ணனால உங்களோட சான்சஸ் அதிகமாகுது. இல்லை உங்களோட ப்ரீவியஸ் கம்பெனிலேருந்து உங்களை வேலையை விட்டு போனவர் ஜாயின் பண்ண கம்பெனியோ இல்லை உங்கள் சீனியர்ஸ் ஜாயின் பண்ண கம்பெனிலையோ நீங்கள் சேர்றது ரெஃபரல் மூலமாக இன்னும் சுலபமாக இருக்கும். 5,000 இடத்துல அப்ளை பண்ணிட்டு ஒன்றுமே வரல சார்ன்னு சொல்கிறது வந்து வேஸ்ட்டு. இல்லை எல்லா ஜாப் சைட்ஸ்லையும் நான் அப்டேட் பண்ணிட்டேன் ஆட்டோமேட்டிக்காக வேலை வரும் அப்படின்னு நினைக்கிறதும் கரெக்ட் இல்லை. ரெஃபரல் மூலமாக செலக்டிவாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட சான்சஸ் மிக அதிகம். அதே மாதிரி ஞாபகம் வச்சிங்க, நீங்கள் ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பேசுனீங்கன்னா உங்களோட நண்பர்களுக்கும் மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக வேலை வாங்கித்தாங்க. ஏன்னா இது ஒரு நெட்வொர்க்கை நம்ம பில்ட் பண்ணும்போது நாளைக்கு நாம் சரியும் போது கை கொடுத்து உதவ இவங்கெல்லாம் இருப்பாங்க. நான் ஒரு நல்ல கம்பெனியில் வேலை செய்கிறேன், எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இந்த கம்பெனியில் வேலை செய்யக்கூடாது, அப்போ தான் எனக்கு ஒரு பெரிய மதிப்பு அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா நாளைக்கு இந்த நல்ல கம்பெனிலேருந்து உங்களுக்கு வேலையை விட்டு போகும்போது மற்ற கம்பெனிங்க யாருமே உங்களுக்கு மற்ற நண்பர்கள் யாருமே உங்களுக்கு உதவ மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் யாருக்கும் உதவுனதில்லை. அப்போ நீங்கள் ஒரு நல்ல கம்பெனியில் வேலை செஞ்சீங்கன்னா நல்ல பொசிஷனில் இருந்தீங்கன்னா நீங்கள் டெசிஷன் மேக்கராக இருந்தீங்கன்னா உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து யாருக்கா வேலை வாங்கி தர முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்ததுன்னா நல்ல திறமையான நண்பர்களை உறவுகளை கட்டாயம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க, சேர்த்து வைங்க அந்த வேலைக்கு. நீங்களும் அந்த ரெஃபரல் ரூட் மூலமாக நீங்கள் இந்த அப்ரோச் பண்ணலாம். CVக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்டேஷன் என்னென்ன? ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா அகடமிக் குவாலிஃபிகேஷன் சொன்னேன். ஸோ நம்மளோட 10th சர்டிஃபிகேட் 12th சர்டிஃபிகேட்டு டிகிரி சர்டிஃபிகேட் போஸ்ட் கிராஜுவேஷன் இதை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டை ஸ்கேண்ட் காப்பி ரெடியாக வச்சிங்க ஒரு டைரக்டரில். 2வது டெக்னிக்கல் சர்டிஃபிகேஷன்ஸ், நீங்கள் மைக்ரோசாஃப்ட் சிஸ்கோ அந்த மாதிரி ஏதாவது சர்டிஃபிகேட்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட்டு அதோட மார்க் லிஸ்ட்டு ஸ்கேன் காப்பி வச்சிங்க. 3வது ட்ரைனிங்ஸ், நீங்கள் போனது எந்த கண்ட்ரியில் போனீங்களா ட்ரைனிங் போனீங்க, பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் அந்த பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் ஸ்கேன் பண்ணி வச்சிங்க. அப்படி பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் இல்லையா இல்லை ட்ரைனிங் அட்டெண்டட் ஏதாவது மெயில் வந்ததுன்னா அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஸ்கேன் பண்ணி வச்சுருங்க. உங்களோட பர்த் சர்டிஃபிகேட், நீங்கள் திருமணம் ஆனவராக இருந்தால் மேரேஜ் சர்டிஃபிகேட், லாஸ்ட்டு 3 மாதம் இல்லை 6 மாதத்துக்கான சேலரி ஸ்லிப், லாஸ்ட் 3 மாதம் இல்லை 6 மாதத்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட், நீங்கள் சேலரியில் கொடுத்த அமௌண்ட்டும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் சரியாக இருக்கணும். சில பேர் வந்து போடு சும்மா ஒரு 50,000 கிடைச்ச லாஸ்ட் சேலரி கிடைச்சா போடு, அப்போ தான் அதுக்கு மேலேருந்து நெகோஷியேட் பண்ணலான்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப தப்பான விஷயம்.
ஏன்னா நெகோசியேஷன் வரலும் போன பிறகு உங்களுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கேட்கும்போது நீங்கள் வாங்கின சம்பளம் 35,000 தான் 50,000 இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா ஹெச்ஆர் உங்களை மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை உங்கள் மேலே கிரெடிபிலிட்டி, உங்களோட மேலே இந்த மதிப்பு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நெகோசியேஷன்றது வந்து லாஸ்ட் வாங்கின சேலரியை பற்றி இல்லை, மார்க்கெட் ஸ்டாண்டர்டை பற்றி உங்களோட திறமையும் அனுபவத்தை வச்சு தான் நெகோசியேஷன் சொல்லுவாங்க. அது வேறு என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் ரெஃபரன்ஸ் லெட்டர்ஸ் எதாவது கொடுத்துருந்தாங்கன்னா, உங்களால் தான் இந்த வேலை நல்லா முடிஞ்சது அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அது நீங்கள் 2-3 எடுத்து ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம். ரொம்ப கீ ஏதாவது இருந்தால் ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம். இப்போ என்ன ட்ரெண்ட் வந்திருக்குன்னா, லிங்க்டின்லேருந்தே ஒரு சிவி ஜென்ரேட் பண்ணலான்ற ஒரு ஃபெசிலிட்டி வந்திருக்கு. அதில் வந்து ரெஃபரன்ஸோட ரெக்கமெண்டேஷன்ஸோட எல்லாம் வந்திருக்கு. ஒவ்வொரு வேலையிலையும் நீங்கள் யார்ட்டெல்லாம் ரெக்கமெண்டேஷன் ரிக்வஸ்ட் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாம் பிரிண்ட் அவுட் வருது. அதையும் ஒரு சாஃப்ட் காப்பி அட்டாச் பண்ணலாம் நீங்கள். இது இல்லாமல் நீங்கள் வாங்கின அப்ரிசியேஷன்ஸ் அவார்ட்ஸ்னு எதாவது இருந்ததுன்னா அதை ஸ்கேன் காப்பி வச்சுக்கலாம். இதை ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எப்பயும் ஒரு ஃப்ளாஷ் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதோ இல்லை ஒரு சிடியில் கட் பண்ணி வச்சுக்கிறதோ நல்லது. சிவியில் இருக்கிற எந்த ஆர்டரில் நீங்கள் இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதே ஆர்டரில் நீங்கள் டைரக்டிவ் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி அதில் இந்த ஸ்கேன் ஃபோல்டர்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா ரெஃபரன்ஸுக்கு ஈஸியாக இருக்கும். மெயினாக நீங்கள் சிவியில் ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களோட கெரியர் ஹைலைட்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ், எதனால் நீங்கள் அந்த வேலையில் எக்ஸப்ஷனலாக வேலை செஞ்சதான் நினைக்கிறீங்க, உங்கள் மேனேஜ்மெண்ட் நினச்சாங்க, புதிய மேனேஜ்மெண்ட் நினைக்கணும், அதை வச்சுன்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு நல்ல கெரியர் ஹைலைட்ஸ் எழுத வேண்டியது ரொம்ப அவசியம். உங்களுக்கு சிவி தயாரிக்கிறதுல ஏதாவது இன்னும் இன்புட்ஸ் வேணும்னா என்னோட இமெயிலுக்கு எழுதி அனுப்புங்க, leomohan@yahoo.com. உங்களோட சிவி அனுப்பிச்சிங்கன்னா கூட டைம் கிடைக்கும் போது அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு என்னோடய ஃபீட்பேக் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல், கிராமர் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இருக்கிறத பார்த்துக்கணும். மோஸ்ட் ஆஃப் த ஜாப்ஸ் நம்ம இங்கிலீஷ்லாம் அப்ளை பண்ணுறோம். தமிழில் கூட சிவி பண்ணி அனுப்புகிறவங்க பார்த்துருக்கேன் நான். தமிழோ இங்கிலீஷோ ஸ்பெல் செக் பண்ணிவிட்டு, கிராமர் செக் பண்ணிவிட்டு, க்ளீன் நல்ல ஃபார்மேட்டில் ஒரே ஃபாண்ட் யூஸ் பண்ணி ஜிகுன்னு எல்லோ கலர் க்ரீன் கலர் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணாமல் சிம்பிள் பிளெயின் 1 or 2 கலர்ஸில் போட்டு உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற கம்பெனியோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாதிரி, சில பேர் எதிர்பார்க்குறாங்க டையோட, சில பேர் எதிர்பார்க்குறாங்க கோட் போட்டு டை போட்டுக்கிட்டு, சில பேர் வந்து கேஷுவல் ஃபோட்டோ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் அப்ளை ஆகிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் ஃபார்மலில் எடுக்கிறது நல்லது. இது வந்து கோட்டு டையெல்லாம் இங்கிலீஷ்காரன் கண்டுபிடிச்சதுரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வியாக்கியானம் பேசுறவங்களாம் நிறைய இருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு பட்டிமன்றத்துக்கோ இல்லை ஒரு மேடை பேச்சுக்கோ ஒரு நல்ல டாபிக். அது நம்ம யூஸ் பண்ணுற எல்லா டெக்னாலஜியும் ஃபாரின் டெக்னாலஜி, நமக்குன்னு ஒரு பேட்டன்ட்டும் இல்லை. கம்ப்யூட்டர் சிப்பு கூட நம்ம மேனுஃபேக்சர் பண்ண மாட்டேங்கிறோம். ஸோ கம்ப்யூட்டரு, ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டிஜிட்டல் கேமரா, ஃபோன்ஸு, மொபைல், எல்லா டெக்னாலஜி ஃபாரினர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம டை போட்டுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடான்னா அது நம்ம ஒரு பெரிய பாவமாக நினைக்கிறோம். நான் வேஷ்டி சாட்டில் தான் உட்காருவேன் அப்படின்னு அடம்பிடிக்க முடியாது. நம்ம அதாவது ட்ரெண்ட் எப்படி போயிட்டுருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறணும். நம்ம தேசப்பற்றுன்றது முக்கியம், மொழிப்பற்றுன்றது முக்கியம், அதெல்லாம் சந்தேகம் இல்லை. மொழிப்பற்ற காமிக்க வேண்டிய பல இடங்கள் இருக்குது. நிறையா நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா தமிழ் இன்டர்நெட்டுக்கு நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணலாம். மொழிப்பற்று இருக்க வேண்டியது அவசியம்தான், கலாச்சார பற்றும் இருக்க வேண்டியது அவசியம்தான். ஆனால் நம்ம யாருக்கு அனுப்புகிறோம், அவங்கள அதை வாங்கி நம்மளை ரிவ்யூ பண்ணுறவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க, எந்த மாநிலத்தில் சேர்ந்தவங்க, எந்த மொழி பேசுகிறவங்கன்னு நமக்கு தெரியாது. இது ஒரு ஹிட் இன் த டார்க் தான். அது முழுக்க ஹெச்ஆர் வந்து வேற ஒரு கண்ட்ரிலேருந்து கூட ஆப்ரேட் பண்ணலாம். அப்போ எல்லாருக்கும் அப்பீல் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கணும். நீங்கள் வேலை கிடைச்சது, நல்ல சம்பளம் கிடைச்சதுன்னா மார்க்கெட்டில் தமிழ் எழுத்தாளர்கள் எழுத புக்ஸ் வாங்குங்க, உங்கள் நண்பர்களுக்கு தமிழ் புக்ஸ் கிஃப்ட் கொடுங்க, இன்டர்நெட்டில் தமிழ் விக்கிபீடியாவில் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க, இல்லை தமிழ் யூனிகோடு டைப்பிங் கற்றுங்க, அதுக்குள்ள வெப்சைட் டிசைன் பண்ணுங்க. இன்னும் பல வகையில் உதவலாம் நீங்கள். அதை விட்டுட்டு நான் டைப் போடுறது வந்து நம்ம கலாச்சாரம் இல்லையே அப்படின்னா அப்புறம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறது கூட நம்ம கலாச்சாரம் இல்லை தான், ஓலையில் தான் நம்ம எழுதிட்டு இருக்கணும் நம்ம. ஸோ அந்த மாதிரி விதண்டாவாதம் பேசி யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள விட்டுருங்க. ஏன்னா நமக்கு வந்து உபயோகம் இல்லாத ஒரு அட்வைஸ் அது.
டை போட்டுக்கணும்னு நீங்கள் ஐடியில் வந்துட்டீங்கன்னா டை போட்டுங்க. இல்லை குளோபல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்கன்னா டை கோட் போட்டுங்க. டை கோட்டை போட்டுட்டு நம்ம சென்னையில் மத்தியான வெயிலில் பைக் ஓட்டுன்னு யாரும் சொல்லலை. என்ன சிவிக்கு அனுப்ப ஒரு ஃபோட்டோவில் உங்களை ஒரு ப்ரெசென்டபிளாக உங்களை பார்த்தோன்னே ஓகே நாளைக்கு நம்ம யூஎஸ் போகணும்னு ஆசை இருக்குது, ஜெர்மனி போகணும் ஆசை இருக்குது ட்ரைனிங்க்கெல்லாம் அப்படின்னா நம்ம எல்லா கலாச்சாரத்துக்கும் சூட் ஆகிற மாதிரி ஒரு இது. இப்போ பல அமெரிக்கன் கம்பெனிஸில் இன்ஃபார்மல் வந்துடுது. வேலைக்கு சேர்ந்த பிறகு நான் பார்த்துருக்கேன், நான் ஜீன்ஸ் டிஷர்ட்டில் ஆஃபீஸ் போகிறாங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட் டைம் ஜோனில் ஒர்க் பண்ணுறாங்க. ப்ளஸ் அந்த கம்பெனியோட கல்ச்சரும் கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீ கேஷுவலாக இருந்தால் போகிறோம். ப்ரோக்ராமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் டிஷர்ட்டில் போயிட்டுருப்பாங்க அப்படின்னா எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம அப்படி இருந்த கம்பெனிக்கும் கூட ஃபார்மல் ஃபோட்டோ அனுப்புறது நல்லது. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷன் ஸ்மூத்தாக முடிஞ்ச பிறகு நீங்கள் யாருன்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பிறகு நீங்கள் திறமசாலி, புத்திசாலி, அறிவாளி, கடினமாக உழைப்பவர் அப்படிலாம் நல்லா உங்களை மேலே ஒரு இம்ப்ரெஷன் வந்த பிறகு அப்புறம் நீங்கள் கோட் வேணாம், டை வேணாம், நீங்கள் எப்படி போனாலும் உங்களை ஏற்றுப்பாங்க. ஏன்னா உங்களை யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. உங்களை யாருன்னா அவங்களுக்கு தெரியாதப்ப நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு பிரேக் கொடுக்கும்போது எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சர்ட், ஸ்டாண்டர்ட், ஒரு குவாலிட்டி ரிஃப்ளெக்ட் பண்ணுறது நல்லது. ஸோ நல்லா எழுதின சிவி, உண்மையாக நீங்களே எழுதின சிவி, அதை இன்னொருத்தட்டு கொடுத்து கரெக்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் எழுதுங்க, உங்களை பற்றி நீங்கள் 4 வார்த்தை எழுதுங்க. உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ், நிஜமான ரெஃபரன்சஸ், நிஜமான ப்ராஜெக்ட்ஸு, சப்போர்ட்டிங் டாக்குமெண்டேஷன் எல்லாமே க்ளீனாக, ஸ்பெல்லிங் இல்லாமல், கிராமர் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பார்த்துட்டு ஒரு நல்ல ஃபோட்டோ ப்ரெசென்டபிளாக க்ளீன் ஷேவ் பண்ணி குளிச்சு முடிச்சு நல்லா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அனுப்புங்க. அதில் அட்டாச் பண்ணி அனுப்புங்க. பிடிஎஃப் ஃபார்மேட்டாக அனுப்புங்க. சில சிஸ்டம்லாம், ஹெச்ஆர் சிஸ்டம்லாம் அவங்களே சொல்லுவாங்க டாக் ஃபார்மேட்டில் தான் அனுப்புங்க. ஏன்னா அவங்க அதை எடுத்துக்கிட்டு அதை சிஸ்டம் ஜெனரேட்டட் பண்ணுவாங்க. அதனால டாக் ஃபார்மேட்டில் கேட்டால் டாக் ஃபார்மேட்டில் கொடுங்க. பவர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் வேலைக்கும் சம்மந்தப்பட்ட, நீங்கள் தேட போகிற வேலைக்கு சம்மந்தப்பட்ட பவர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேர்ட்ஸ் என்னென்னா, நீங்கள் செய்ய போகிற கீ டெக்னாலஜி, கீ ஸ்பெஷலைசேஷன் ஏரியா, அந்த வார்த்தைகளை கரெக்டான இடத்துல போட்டிருந்தீங்கன்னா, இந்த சிஸ்டம் ஸ்கேன்டு சிவி இருக்குது பார்த்தீங்களா, கம்ப்யூட்டரை ஜெனரேட் பண்ணி ரேண்டமாக சர்ச் பண்ணுது இல்லையா, அப்போ இந்த வார்த்தைகள் உங்கள் சிவியில் இருந்தால் அதை உங்களுக்கு ரேட்டிங் அது கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் அது ஹியூமன் ரிவ்யூக்கு போகும். ஆக அந்த பவர் வேர்ட்ஸ் என்னன்னு உங்கள் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் தேடி பாருங்கள். எல்லாம் ஜாப் சைட்டில் தேடி பார்த்தீங்கன்னா வாண்டட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ், திஸ் குவாலிஃபைன்னு கேட்கும்போது அந்த பவர் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பவர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், தப்பில்லை. அது உங்களுக்கு ரிலேட்டட் பவர் வேர்ட்ஸாக இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், தப்பில்லை. ஐ திங்க் ஐ ஹவ் கவர்ட் எவ்ரி திங் இந்த சிவின்ற டாப்பிக்கில். அடுத்த ஒரு டாப்பிக்கில் மறுபடியும் சந்திப்போம். உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் leomohan@yahoo.com மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. உங்கள்கிட்ட பேசுனதில் ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.